வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் சரண் பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று படித்தேங்க. அதில் உள்ள விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிடுச்சின்னு சொல்லலாம். அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கதையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு ராஜா, அவனுக்கு தான் அப்படின்ற அகங்காரம் நிறையவே இருந்துச்சு. ஒரு நாள் வேட்டைக்கு போகிறப்போ அங்கே இருக்க காட்டில் ஒரு துறவியை பார்க்குறான். அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ராஜா சொல்கிறான், நான் பல நாடுகளை ஜெயிச்சிருக்கேன், அதனால் என்னோடய கஜானா நிரம்பி வழியுது. அந்த புறத்தில் பல தேசத்துலேருந்து கவர்ந்து வந்த அலைகள் இருக்காங்க. ஆனால் எனக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை. எனக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். தியானம் கலைஞ்சதால் அந்த துறவிக்கு பயங்கர கோபம். நான் செத்தாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தியானத்துக்கு போயிடுறாரு. நான் எவ்வளோ பெரிய அரசன், என்னையவே அவமானப்படுத்திடா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் இருந்த கத்தியை உருவுறான். அதுக்கு அந்த துறவி, அட முட்டாப்பையில, நான் அப்படின்னு என்ன சொல்லலை, நான் அப்படின்ற கர்வம் செத்தாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாரு. அதான் நம்மளை விட படிப்புலேயோ பதவியிலையோ பணத்துலேயோ இல்லை வயசுலேயோ குறைவாக இருக்கவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணும்போது, அவங்க அதுக்கு மாற்று கருத்து சொல்லும்போது அதுக்கு நம்மளோட ஈகோ இடம் கொடுக்கறது இல்லை. நம்மளோட வேதங்கள் இறைவனை ஆனந்தம்னு சொல்லுது. இது ஏன் சொல்கிறேன்னா, எட்ஜிங் காட் அவுட், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஈகோ. அதாவது நம்மளை விட்டு இறைவன், அதாவது ஆனந்தம் வெளியேறும் ஒரு நிலை தான் ஈகோ. கடவுளே, நான் அப்படின்ற அகங்காரத்தை இது உனக்கு முன்னாடியே உடைக்கிறேன் அப்படின்னு நமக்கு நாமே உணர்த்துறது தான் இந்த தேங்காய் ஒரு அடையாளமாக உடைக்கிறோம். தேங்காயோட கடுமையான ஓடு உடையும் போது எப்படி சுவையான நீர் வெளியே வருதோ, அதே மாதிரி நமக்குள்ள ஈகோ உடையும் போது சந்தோஷம் உள்ளே வருது. பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ உங்களோட கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது சுத்தமாக ஈடுபடலை. நீங்கள் ஈகோ இல்லாதவராக இருந்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட கருத்தை மற்றவங்க பாராட்டினாலும் சரி, கிண்டல் செஞ்சாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை கண்டுக்கலனாலும் சரி, இதனால் பாதிக்கப்பட மாட்டீங்க. கவிஞர் தாகூரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்க. ஒரு தடவை படகுல ஏறி யமுனை நதியை கடந்து போகிறார். அது நைட் டைம் வேறு. போட்டில் இருந்த ஒரு சின்ன ரூமில் ஒரு மெழுகுவர்த்தியோட வெளிச்சத்தில் கவிதை எழுத ட்ரை பண்ணுறாரு. என்னென்னு தெரில, என்ன தான் ட்ரை பண்ணாலும் அப்போ அவருக்கு கவிதை வரலை. டயர்டான அவர் மெழுகுவர்த்தியாக ஆஃப் பண்ணுற அந்த சமயம் நதியும் படகும் அந்த நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக தெரியுது. அப்புறம் என்ன, தாகூருக்கு கவிதை அருவி மாதிரி கொட்டுது. இந்த சம்பவத்துக்கும் ஈகோவுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எப்படி நிலவோட ஒளியை தாகூரோட கண்ணிலேருந்து மறைச்சதோ, அதே மாதிரி ஈகோ நிலா அப்படின்ற சந்தோஷத்தை மறைச்சோம். முடிஞ்ச வரைக்கும் நாமளும் ஈகோ இல்லாமல் சந்தோஷமாக வாழ பழகுவோம். இந்த கருத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.